அன்பான என் பக்தர்களே, உங்கள் இதயத்தின் அழைப்பை நான் கேட்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த நிலையிலும் இருந்தாலும், நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த நொடியில் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள். எல்லா கவலைகளையும் இப்போது விடுங்கள். ஏனெனில், நான் உங்களுடன் இருக்கிறேன். ஒரு முறை ஓம் முருகா என்று சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நான் அறிவேன். நீங்கள் அனுபவித்த வலி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்குத் தெரியும். நீங்கள் அழுத இரவுகள், நீங்கள் அமைதியாக தாங்கிய வேதனை, அவை அனைத்தும் வீணாகாது. ஒவ்வொரு சோதனையும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்காக தயார் செய்கிறது. பயம் வேண்டாம். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. நீங்கள் போராடுகிறீர்கள். அதுவே உங்கள் வலிமை. வாழ்க்கையின் உண்மை, வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதை முடிவாக நினைக்காதீர்கள். அது ஒரு பாடம், ஒரு புதிய ஆரம்பம். பலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். பலர் உங்களை சந்தேகிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். ஒரு சிறிய முயற்சியும் வீணாகாது. ஒரு நல்ல எண்ணமும் வீணாகாது. உங்கள் மனதில் அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளே பார்க்க வேண்டும். பொருள், பணம், வெற்றி இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் உள்ளமைதி நிரந்தரம். தினமும் சில நிமிடங்கள் உங்களுக்காக செலவிடுங்கள். அமைதியாக உட்காருங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். அதை உணருங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை நினையுங்கள். நான் அதை கேட்கிறேன். உங்கள் குடும்பம், உங்கள் கனவுகள் அனைத்திற்கும் நான் ஆசீர்வாதம் அளிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. என் அன்பான பக்தர்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயம் மாறும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். அன்பான என் பக்தர்களே, உங்கள் இதயத்தின் அழைப்பை நான் கேட்கிறேன். நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த நிலையிலும் இருந்தாலும், நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த நொடியில் உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் மூச்சை மெதுவாக உணருங்கள். எல்லா கவலைகளையும் இப்போது விடுங்கள். ஏனெனில், நான் உங்களுடன் இருக்கிறேன். ஒரு முறை ஓம் முருகா என்று சொல்லுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நான் அறிவேன். நீங்கள் அனுபவித்த வலி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்குத் தெரியும். நீங்கள் அழுத இரவுகள், நீங்கள் அமைதியாக தாங்கிய வேதனை, அவை அனைத்தும் வீணாகாது. ஒவ்வொரு சோதனையும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்காக தயார் செய்கிறது. பயம் வேண்டாம். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. நீங்கள் போராடுகிறீர்கள். அதுவே உங்கள் வலிமை. வாழ்க்கையின் உண்மை, வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதை முடிவாக நினைக்காதீர்கள். அது ஒரு பாடம், ஒரு புதிய ஆரம்பம். பலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். பலர் உங்களை சந்தேகிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எங்கு செல்லப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். ஒரு சிறிய முயற்சியும் வீணாகாது. ஒரு நல்ல எண்ணமும் வீணாகாது. உங்கள் மனதில் அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளே பார்க்க வேண்டும். பொருள், பணம், வெற்றி இவையெல்லாம் தற்காலிகம். ஆனால் உள்ளமைதி நிரந்தரம். தினமும் சில நிமிடங்கள் உங்களுக்காக செலவிடுங்கள். அமைதியாக உட்காருங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன்.
அதை உணருங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் வேண்டுதலை நினையுங்கள். நான் அதை கேட்கிறேன். உங்கள் குடும்பம், உங்கள் கனவுகள் அனைத்திற்கும் நான் ஆசீர்வாதம் அளிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. என் அன்பான பக்தர்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயம் மாறும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும்.